ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் ஷேப் தோரணம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4க்கு 25 அடி டைமண்ட் தோரணம். பார்த்தீங்கன்னா கீழே 4 அடினா 10 பல்பு தொங்கும், லென்த் வந்து பார்த்திங்கன்னா 25 அடி தொங்கும். ஓகேங்களா, பாருங்கள் இந்த மாதிரி தோரணம் பண்ணதை நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா, நல்லா சூப்பராக இருக்கும் டைமண்ட் தோரணம். வாங்க இது எப்படி பண்ணலாம், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோரணம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4க்கு 25 அடி பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுவோம். ஓகேங்களா, வார்ம் ஒயிட் பண்ணதுனால வார்ம் ஒயிட் 25 அடி முறை நமக்கு வந்து 10 செட்டு தேவைப்படும். பாருங்கள், 5 இன்ச்சு செட்டு வார்ம் ஒயிட்டு 10 செட்டு எடுத்துக்கங்க. பாருங்கள், இதே மாதிரியே நீங்கள் இதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு ஒரு 10 செட்டு எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம 25 அடிக்கு தான் பண்ண போகிறோம். இப்போ 9 பல்பை வச்சு நம்ம கட் பண்ணோம். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 400 வாட்ஸ் 12 வோல்ட்டை வச்சு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து லென்த் 25 அடிக்கும் போது நமக்கு 400 வாட்ஸ் சரியாக இருக்கும். அதுக்கு மட்டும் இந்த தோரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு பண்ணுவோம். மூடி எதுக்காக போடுறதுன்னா டைமண்ட் ஷேப் தோரணத்தில் மூடி போட்டால் நல்லா எடுத்தடிக்கும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டேகு நம்ம லைட்டுக்கு போட்டு, அதாவது லைட்டு கீழே தொங்குற பல்பு கயிறு போடுவோம். அதுக்கோசரம் டேகு கயிறு பாருங்கள், பிக்சலுக்கு போகிற கயிறு தான் போடுவோம், ஒயிட் கலரு. இதை போட்டாலும் நமக்கு நல்லா நேராக லைட்டு எல்லாம் கீழே பார்த்த மாதிரி வரும். அதுக்கோசரம் கயிறு போட்டால் நல்லா லைஃப் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த பொருளை வச்சு தான் நம்ம டைமண்ட் ஷேப் தோரணம் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பல்பெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 இன்ச் செட் எடுத்து நான் முன்னே சொன்ன மாதிரி பிங்க்கு நம்ம கீழே ஒன்று ஆட் பண்ணுவோம். அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. பிங்க் வந்து ஆட் பண்ணாலும் மொத்தம் 10 பல்பு கீழே தொங்குங்களா. 10 பல்பு தொங்குறதுல நம்ம வந்து 9 பல்பு வார்ம் ஒயிட்டு, கடைசி ஒரு பல்பு வந்து பிங்க்கு நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதனால் இந்த செட்டை வந்து நம்ம 9 பல்பை வச்சு கட் பண்ணிக்கலாம். அதாவது 9 பல்பு எண்ணி கரெக்டாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இது கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 9வது பல்பு 10வது பல்பு நடுவில் ஒயர் விட்டு கொஞ்சம் கட் பண்ணுங்கள். எதுக்கோசரம் நடுவில் ஒயர்னால் கீழே வந்து நம்ம பிங்க் கலர் ஜாயின் பண்ணோம். அதுக்கோசரம் வந்து ஒயர் விட்டு கட் பண்ணுங்கள். பாருங்கள், கரெக்டாக எண்ணி பார்த்தா 9 பல்பு இருக்க மாதிரி நீங்கள் இருக்கிற 10 பிக்சலுமே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் அந்த ஒயரை கட் பண்ணும் போது மட்டும் நீங்கள் நடுவில் விட்டு கட் பண்ணுங்கள். எதுக்கோசரம் நான் முன்னே சொல்லிட்டேன், பிங்க்கு அதாவது ரோஸ் கலர் வந்து கீழே ஜாயின் பண்ணோம். அதுக்கோசரம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அடுத்தது வந்து பிங்க் கலர் கீழே ஜாயின் பண்ணுறதுக்கோசரம் ஒரு பிங்க் கலர் கட்டு நீங்கள் எடுத்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 பல்பு இருக்கும். 50 பல்பு நீங்கள் ஒரு பல்பாக கட் பண்ணி எடுத்துங்க போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பல்பாக நீங்கள் இருக்கிற 50 பல்பையுமே ஒவ்வொரு பல்பாக கட் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்க. இந்த பல்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் தான் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். எதுக்கோசரம்னா நடுவில் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். அந்த 5 இன்ச்சு கேப்பு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்கோசரம் தான். பாருங்கள், இந்த மாதிரி பிங்க் கலர் அதாவது ரோஸ் கலரையுமே ஒவ்வொரு பல்பை எடுத்து கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பல்பை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 9 பல்பு வார்ம் ஒயிட்டை கட் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து நம்ம பிங்கோட ஜாயின் பண்ணோம். பிங்க் வந்து கடைசியாக நம்ம வர மாதிரி ஜாயின் பண்ணோம். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 9வது பல்பில் நம்ம நடுவில் ஒயர் கட் பண்ணிட்டு போவோம் பகுதி விட்டு. அதை ஒயரை நம்ம விட்டு பிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயராக இருக்கும். அந்த ஃபுல் ஒயரில் நம்ம ஆஃப் ஒயரை கட் பண்ணி விடலாம். கரெக்டாக நடுவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஈச்சிலி நல்லா விட்டு அந்த செம்பு கம்பியை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம். அதாவது வார்ம் ஒயிட்டில் 9வது பல்பில் 10வது பல்பு இந்த பிங்க் நம்ம ஜாயின் பண்ணோம். பாருங்கள், இப்போ வந்து இந்த பிங்க் நான் வந்து எப்படி ஜாயின் பண்ண போகிறேன்னா இது வந்து ஹீட் சில்லுக்கு போட்டு தான் பண்ணோம். எதுக்கோசரம்னா நம்ம டேப்பு வேறு எதாவது பண்ணோமா நமக்கு வந்து தண்ணி பிடிச்சினா பிரிஞ்சு வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹீட் சில்லு போட்டு பிக்சலுக்கு சின்ன ஹீட் சில்லு இருக்குது. அதை நம்ம போட்டு நம்ம பிக்சலை ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டோமா, நம்ம ஹீட் பண்ணிவிட்டோமா, மழைக்கு வெயிலுக்கு எதுக்குமே எந்த ஒரு டேமேஜ் ஆகாது, பிடிச்சி இல்லத்தான் கூட வராது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி பிக்சலுக்கெலாம் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஈச் சிலு மெயினாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது யூஸ் பண்ணுறது எவ்வளோ பரவாயில்ல என்னை கேட்டால். ஓகேங்களா, பாருங்கள் இப்போ வந்து நான் பிங்க்கில் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் நான் லைன் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைனஸுக்கு மைனஸ் லைன் கொடுத்து ஹீட் சிலு இந்த மாதிரி தள்ளிவிட்டு ஹீட் பண்ணி விட்ருங்க. நமக்கு வேலையை முடிஞ்சிடும். மைனஸ் லைன் இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். இது வந்து 4க்கு 25 அடி தான் இல்லை, நீங்கள் கீழே எத்தனை அடி வேணால் போட்டு டைமண்ட் ஷேப் தோரணம் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இதில் 5 இன்ச்சு பல்பில் பண்ணுறதுனால ஒரு அடி ஒவ்வொரு பல்பும் கேப் விடுவேன். அந்த ஒரு அடி விடுறதுனால நமக்கு வந்து தோரணத்தோட டைமண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா 2 பல்ப் ஒரு நடுவில். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பார்க்குறதே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க அது சொல்லித்தரேன் எப்படின்னு.
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 10வது பல்பு ஒரே நேரம் வர மாதிரி வச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் 50 லைனுக்கு பண்ணணும். ஓகேங்களா, 50 லைனுக்கும், அதாவது 50 லைன் நம்ம பண்ணணும் 25 அடிக்கும் போது 50 லைனுக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வார்மைட் தோரணம் எப்படி பண்ணுறதுன்னு சும்மா டயக்ராம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 25 அடி நமக்கு லென்த்து, மேலே தோரணத்தோட லென்த்து, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஃபீட்டு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஃபீட்டு. இந்த பக்கம் 25 போது நமக்கு வந்து 25 லைன் தொங்கும். இப்போ வந்து இந்த மாதிரி 1 2 3 4 5 6. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இந்த லைட்டுக்கு நடுவில் நமக்கு எவ்வளோ கேப் இருக்குன்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ஃபீட் விட்டுக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்டு நீங்கள் கேப் விட்டுக்கலாம் இந்த ஒவ்வொரு லைட்டுக்கு கேப்பு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பல்பில் 9 பல்பு நமக்கு வார்மைட் தொங்கும். 1 2 3 4 5 6 7 8 9 பல்பு வார்மைட்டு. கடைசி பல்பு பார்த்தீங்கன்னா பிங்க்கு நமக்கு இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்து 25 லைனுக்கு நம்ம எப்படி லைன் கொடுக்கலாம்னா, மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லைனில் ரெண்டு லைன் தொங்கணும். அதாவது நம்ம கட் பண்ணி வச்சோம்ல 9 பல்பு பிங்க் 1 போட்டு ஜாயின் பண்ணி வச்சு அந்த மாதிரி லைனு 2 லைன் இங்கே 2 இங்கே 2 வச்சு நம்ம கட்டிகிட்டே போயிட்டோமா. அதுக்கப்புறம் நம்ம கட்டினதுக்கப்புறம் தோரணம் பின்றது நான் உங்களுக்கு கடைசியாக பின்னும் போது காமிக்கிறேன். இப்போ சொன்னால் புரியாது. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் 2 கட்டிட்டு போய் இப்படி கட்டினீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 25 இதுக்கு 2 கட்டினீங்கன்னா மொத்தம் வந்து 50 லைன் நம்ம இதுக்கு தேவைப்படும். அந்த தோரணத்துக்கு 50 லைன் நமக்கு தேவைப்படும். அந்த 50 லைன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பண்ணாலே போதும். இது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கூறு மூடின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை தான் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இதை எப்படி போடலான்னா, நம்ம போட்டு வச்ச, அதாவது இப்போ 9 பல்ப் போட்டு வார்மைட்டு ஒரு பிங்க் போட்டு ஜாயின் பண்ணி வச்ச பல்பில் இந்த மூடி வந்து போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படி எடுத்து இப்படி அமைக்கிட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான், உட்காந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பல்பும் நம்ம போட்டுக்கலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 பல்ப் இருக்கும். 10 பல்பும் இந்த மாதிரி மூடி நீங்கள் எடுத்து அப்படி அமைக்கிட்டிங்கன்னா அது படி உட்காந்துக்கும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டுருங்க. இது போட்டதுக்கப்புறம் கீழே வந்து தொங்குற பல்புக்கு கயிறு போட்டலாம். ஒயிட் கயிறு போட்டுருங்க, அதுதான் லைஃப் நல்லா வரும். அது போடுறது தான் சேஃப்டி நமக்கு. இப்போ ஒயிட் கலர் கயிறு போடுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கயிறு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி வேணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இவ்வளோ கயிறு விட்டுட்டு நான் வந்து இந்த லைட்டை அப்படி கீழ் பக்கம் பார்த்தோம்னா நான் டேக்கு போட்டுக்கிறேன். எதுக்கோசரம் மேலே கயிறுனா, நம்ம தோரணத்தில் மேலே கட்டும் போது இந்த கையில் கட்டிட்டோமா நமக்கு கீழே நல்லா பிடிப்பு இருக்கும். அதுக்கோசரம் தான் பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் பார்த்தோம்னா நான் டேக்கு போட்டுக்கிறேன். இங்கே ஒரு டேக்கு போட்டுங்க, அதுக்கு மட்டும் இங்கே ஒரு டேக்கு போட்டுருங்க. எதுக்கோசரம் 2 டேக்குனா, நம்ம எடுத்துகிட்டு போவோம் மூடி தனியாக கழட்டு வராமல் இருக்கிறதுக்கோசரம் 2 டேக்கு போடுவோம். ஓகேங்களா, இது போட்டதுக்கப்புறம் அப்படியே கீழே பாருங்கள், அப்படியே கீழ் பக்கம் பார்த்தோம், அப்படியே கீழே பக்கம் போட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 10 பல்புக்கும் நம்ம இந்த மாதிரி கீழ் பக்கம் பார்த்த மாதிரி பாருங்கள். பிங்க் வந்து கடைசியாக வந்திருக்கும். அதை பார்த்த மாதிரி மீதி 9 பல்பும் வார்மைட் தொங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு லைட்டுக்கும் 2 டேக்கு போட்டுவிட்ருங்க. நல்லா பர்ஃபெக்டாக உட்காந்துக்கும். ஓகேங்களா, இப்போ வாங்க எக்ஸ்ட்ரா டேக்கெல்லாம் கட் பண்ணி விட்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 லைனுக்கும் நான் இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் 25 அடிக்கு 50 லைனுக்கு போட்டுட்டு இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே கயிறு போட்டாச்சு. கயிறு மூடி போட்டு கீழே பிங்க் கலர் எல்லாமே ஜாயின் பண்ணி 50 லைனுமே நம்ம ரெடியாக இப்போ எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா பிங்க்கு எல்லாமே ஹீச்சில் போட்டு கயிறு போட்டு நல்லா நீட்டாக எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் நல்லா நீட்டாக ரெடி பண்ணிச்சு. மேலே பாருங்கள் கயிறு விட்டு அந்த கயிறு எதுக்கோசம்னா மேலே நம்ம கட்டி
ப்ளஸ் மைனஸை ஜாயின் பண்ணுவோம். அதுக்கோசரம் எந்த வெயிட்டுமே லைட்டில் உட்காராது, எல்லா வெயிட்டும் கயிறுக்கு போயிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் சொல்ல மறந்தது பார்த்திங்கன்னா, மேலே நம்ம எட்ஜுக்கு இழுத்து கட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒயரில் நம்ம வெயிட்டு கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒயிட் கலர் கயிறு, பெரிய கயிறை போட்டுப்போம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த தோரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒயர் கயில் வந்து பார்த்திங்கன்னா 1.0 ஒயர் கயில். நமக்கு தோரணத்துக்கு 1.0 போதும், இதே அதிகமான ஒயரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மேலே நம்ம ப்ளஸ் மைனஸை ஜாயின் பண்ணும்ல, அந்த ஜாயின் பண்ணுறது நமக்கு டேப்பில் அடிக்க மாட்டோம். இந்த மாதிரி ஹீட் சில்வு போட்டு பெரிய ஹீட் சில்வு 1.0 ஒயர்களில் போடும்போது பெரிய ஹீட் சில்வு இருக்குது. இதை போட்டு நம்ம ஹீட் பண்ணிவிட்டால் நமக்கு லைஃப் லாங்காக வரும், எந்த ஒரு டேமேஜ் ஆகாது, மழைக்கு எதுவும் ஆகாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்கள், நான் அந்த தோரணம் பண்ணுறதுக்கோசரம் கயிறு மேலே எட்ஜு கயிறு பாருங்கள், மொத்த கயிறை போட்டு எப்படி நம்ம தோரணம் கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடிக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கேப் விட்டு ஒவ்வொரு அடிக்கு நான் 25 அடின்னு போட்டு 25 லைன் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மார்க் பண்ணி வச்சதில் நம்ம செஞ்சு வச்ச 50 லைன் அந்த பிக்சல் தோரணம் அந்த லைன் இருக்கிற 50 லைன் நான் எடுத்து ஒவ்வொரு மார்க்குக்கு 2 கட்டிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க்குக்கு 2 லைன் நான் கட்டிக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் செகண்ட் மார்க்குக்கும் 2 லைனு, அதாவது 9 வாமிட்டு ஒரு பிங்க் போட்ட லைன் இருக்கும்போது பண்ணது ஒன்று, மொத்தம் 50 பண்ணியிருப்போம். அந்த 50 வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கட்டணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு லைனுக்கு 2 கட்டும் போது 25 லைனுக்கும் போது நமக்கு 2ன்னா 50 லைனுக்கு கரெக்டாக போயிடும். பாருங்கள், இதே மாதிரியே நம்ம மேலே கயிறு விட்டுருப்போம், அந்த லைனில் ஒவ்வொரு லைனும் கயிறு விட்டுருப்போம், அந்த கயிறில் தான் நம்ம கட்டினோம். இப்போ வாங்க, நான் 50 லைனும் உங்களுக்கு கட்டிட்டு நான் எப்படின்னு காமிக்கிறேன். ஐம்பது லைனுமே நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 லைன் போட்டு 50 லைனுமே நம்ம பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமண்ட் ஷேப்பு பண்ணுறது தான் நமக்கு வேலை. இந்த டைமண்ட் ஷேப் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் 2 லைனு புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் 3 லைன் நீங்களே போட்டு பின்னிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லைனில் 2 லைன் தொங்கும், செகண்ட் லைனில் 2 லைன் தொங்கும். ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் லைட் விட்டுங்க, செகண்ட் லைனில் ஃபஸ்ட் லைட்டை எடுத்துங்க. ஃபஸ்ட் லைனில் செகண்ட் லைட்டு, செகண்ட் லைனில் ஃபஸ்ட் லைட்டு அப்படி எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பின்னிக்கலாம். அதாவது ஒவ்வொரு 2 பல்பு மேலே எட்ஜில் ஒரு பல்பு, நடுவில் ஒரு பல்பு விட்டு 3ஆவது பல்பு வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு லைன்லேருந்தே எடுத்து இப்படி ஜாயின் பண்ணாமல் நமக்கு டைமண்ட் ஷேப் வரும் பாருங்கள். நீங்கள் பார்த்து நான் கரெக்டாக பண்ணால் மாற்றி போட்டிங்கன்னா நமக்கு அந்த டைமண்ட் ஷேப்பு போயிடும். அதனால் 3ஆவது பல்பை நம்ம வந்து ஒவ்வொரு லைட்லேயும் ரெண்டு லைன்லேருந்து நம்ம எடுத்து லைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, வீடியோ நல்லா தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெளிவாக காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட் லைன் முடிஞ்சதுக்கப்புறம் 2ஆவது லைன் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே டைமண்ட் ஷேப் தோறணும், அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். அது நீங்கள் லைட்டு பின்னும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் தொங்க பாருங்கள். தொங்கல் லைட்டில் நீங்கள் நடுவில் ஒரு லைட் விட்டு 2ஆவது லைட்டு நீங்கள் டப்புன்னு முயட்டு வச்சு போட்டிங்கன்னா அது போல் டைமண்ட் ஷேப் தோணும் நமக்கு வந்துடும். பாருங்கள், நம்ம அந்த மாதிரி முடிச்சு, அதாவது டேக் போட்ட இடத்துல 3ஆவது லைட்டு பாருங்கள். இப்போ மேலே டேக் போட்டினா 2, 3ஆவது லைட்டு அந்த மாதிரி நீங்கள் போட்டிட்டனாலே நமக்கு அந்த டைமண்ட் ஷேப் தோரணம் வந்துடும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கும். நீங்கள் ஒரு 2 லைன் போட்டிங்கன்னா அப்புறம் போக உங்களுக்கு ஈஸியாகிடும். பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு கரெக்டாக பிங்க் ஒன்று வர மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ பிங்க்கு அவங்களுக்கு காமிக்கிற பாருங்க, பிங்க் கலர் கீழே நம்ம கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பிங்க்கு வந்து ஒவ்வொரு 2 பல்ப் வரும் ஒவ்வொரு லைனுக்கு பார்த்திங்கன்னா. ஏன்னா 2 லைன் நம்ம எடுக்கும்போது கடைசியாக பிங்க் வந்து பார்த்திங்கன்னா 2 பிங்க் வரும். அந்த 2 பிங்க்கையும் நம்ம ஒரே பிங்காக காமிச்சிருப்போம், அதுதான் நமக்கு மெயினு. பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் டைமண்ட் ஷேப் தோரண பின்னும். இப்போ நான் பாருங்கள் பின்னிக்கிறவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலேருந்து பார்த்திங்கன்னா 3ஆவது பல்பு நம்ம இழுத்து நம்ம டைமண்ட் ஷேப் தோரணம் பண்ணும்போது அடுத்தது பல்பு நமக்கு அது வாட்டம் வந்துடும். இல்லைன்னா கூட நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் இருக்கிற எல்லா லைனுமே நான் உங்களுக்கு பின்னுறேன் பாருங்கள் எப்படின்னு. இதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் பின்னுறேன் பாருங்கள், வீடியோ அடிச்சுடாமல் கரெக்டாக பாருங்கள். ஓகேங்களா.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் பின்ன தோரணத்தை டைமண்ட் ஷேப்பை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், நீங்கள் பின்ன உங்களுக்கு கரெக்டாக அந்த லைன் வந்துடும். நீங்கள் பல்பு மட்டும் கரெக்டாக கணக்கு பண்ணி நீங்கள் பின்னிங்கன்னா உங்களுக்கு லைட்டு தானே அது பாட்டுக்கு அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் அந்த லைட்டை நீங்கள் எடுத்து பின்னிக்கிட்டீங்கன்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிக்கணும் பாருங்கள். நீங்கள் ஒரு பல்பு 3வது பல்பு நீங்கள் லைன் ஜாயின் பண்ணும்போது அடுத்தடுத்த பல்பில் 3வது பல்பு நமக்கு கரெக்டாக வந்துடும். அதை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் டேக்கை போட்டு இருக்கனால உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப்பும் வந்துடும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோரணத்துக்கு ப்ளஸ் மைனஸ் மேலே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் மாதிரி தான் போட்டுக்கிறோம். இதுக்கு ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேலே நம்ம அந்த பிக்சலில் நம்ம ஒயரை விட்டு ப்ளஸ் மைனஸே நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியது. அதில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரெட்டு, மைனஸ் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் ஒயர் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிக்சல்லேருந்து நமக்கு -2 லைன் வரும். அந்த ரெண்டையுமே நம்ம மஞ்சள் கலரில் போட்டுட்டு ஹீட் செலவு தள்ளி விட்டாலும் ஹீட் பண்ணி விட்டலாம். 50 லைனுமே நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு லைஃப் நல்லா வரும். ஓகேங்களா? நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி சிலிவு போட்டு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம பண்ண தோரணம் டைமண்ட் ஷேப்பில் இது தான் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பிங்க் நான் சொன்ன மாதிரி பாருங்கள், நம்ம ஜாயின் பின்னிட்டு வரும்போது கடைசியாக நமக்கு பல்ப் நிற்கும். அந்த ஒரு பிங்க் நம்ம ஜாயின் பண்ணோம். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா நிற்கிறது பார்த்தீங்கன்னா 2 பிங்க் இருக்கும்போது நல்லா நமக்கு எடுத்தடிக்கும் வார்ம் லைட்டு. ஓகேங்களா? பாருங்கள் 9 பல்ப் வார்ம் லைட்னால வார்ம் லைட்டு பிரைட்னஸ் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். வார்ம் லைட்டுக்கு பிங்க்குன்னும் போது அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ் எஸ்எம்பிஸ் தான் நான் லோடு கொடுத்துருக்கேன் பாருங்கள். 400 வாட்ஸுக்கு எப்படி பிரைட்னஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம 10 கட்டு தான் யூஸ் பண்ணிக்கணும். 10 கட்டுக்கு லென்த் 25 அடினால நம்ம 400 வாட்ஸ் யூஸ் பண்ணோம். அதே பாருங்கள் பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து கடைசி முடியல ஒரே பிரைட்னஸ்ஸு ஒரே டிசி வோல்ட் போனால் நமக்கு லைட்டு நல்லா சூப்பராக நீட்டாக இருக்குது. பாருங்கள் அந்த டைமண்ட் ஷேப்பு பாருங்கள், நம்ம சிங்கிள் பல்பை போட்டு பண்ணால் கூட இந்த அளவுக்கு வந்துருக்குது. டபுள் பல்பை போட்டு பண்ணதுனால நம்ம கொஞ்சம் சூப்பராக வந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம மைக் செட்டுக்கு, கோயில் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறமேட்டு மண்டபத்துக்கு, இன்னும் நிறையா டெக்கரேஷன் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணோமோ நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள். கீழே பிங்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் லைனாக அது பாட்டுக்கு தெரியும். பிங்க்கு போட்டுக்கிறது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டைமண்ட் தோரணத்துக்கு கீழே ஹெட்ஜில் பிங்க்கு வச்ச மாதிரி நம்ம பண்ணோமா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். மூடி எல்லாமே போட்டு அதை நான் பண்ணதுக்கோசரமே இந்த மாதிரி நல்லா நீட்டாக தெரியுது. மூடி போடாமல் இருந்துச்சுன்னா மொக்கையாக நல்லா இருக்காது, தோரணம் பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக இருக்காது. அதனால் மூடி போட்டு பண்ணாலும் பாருங்கள் நல்லா பெரிய தோணுன மாதிரி நல்லா சூப்பராக பிரைட்னஸும் பாருங்கள் ரவுண்டாக அடிக்குது. இதே நான் மூடி பண்ணலைன்னா பரவி இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தோரணம் பார்த்திங்கன்னா செய்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டிங்கனாலும் இதே மாதிரி தான் நம்ம செஞ்சு தருவோம். அதோட தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா நான் வீடியோ மட்டும் இல்லை, இந்த மாதிரி தோரணம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம ஸ்க்ரீன் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு பண்ணியும் தரலாம். ஆல்ரெடி டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம், ஆர்டர் எடுத்து பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டுருக்குறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை என்னன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுபோல் இன்னும் நிறைய என்னென்ன வீடியோ உங்களுக்கு டவுட்டுக்கு இருக்குதுன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இந்த தோரணம் மட்டும் இல்லாமல் மைக் செட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒயர் கையில், பிக்சலு, பவர் பாக்ஸு, மூடி, டேகு, கயிறு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் ஆகுது. எது வேணாலும் ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மகிட்ட ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள் ஆகுது. நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம பார்சல் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா 2 தோரணம் பண்ணிக்கிறேன் பாருங்கள். 2 தோரணம் எடுத்து கட்டும் போது எப்படி உங்களுக்கு தெரியுது மட்டும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.